இன்றைய வானிலை தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்வதற்காக வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி முகமது சாலிஹினுடன் தொடர்பினை ஏற்படுத்துகின்றோம். வணக்கம். வணக்கம் கிருஷாந்த். இன்றைய வானிலையை பார்க்கின்ற போது மத்திய மாகாணம், சப்ரகம மாகாணம், மேல் மாகாணம், தென் மாகாணம் போன்ற 4 மாகாணங்களிலும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும். இதேவேளை வடமேல் மாகாணத்தின் பல இடங்களிலும் மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இது தவிர்ந்த, அதாவது மேற்கூறின 5 மாகாணங்களும் தவிர்ந்த நாட்டின் ஏனைய மாகாணங்களின் பல இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் இடியுடன் கூடிய மழை விருத்தி அடையும். இவ்வாறு இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் மாத்திரம் பலத்த காற்று வீசுவதோடு மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இருந்து பொதுமக்கள் தவிர்ந்து ஏற்படக்கூடிய சேதங்களை தவிர்த்துக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். கடற்பிராந்தியங்களை பார்க்கின்ற போது புத்தளம் தொடக்கம் கொழும்பு, காலி ஊடாக ஹம்மாந்தோட்டை வரையான கடற்பிரதேசங்களில் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும். இதை தவிர்ந்த ஏனைய கடற்பிராந்தியங்களின் பல இடங்களில் 2 மணிக்கு பின்னர் இடியுடன் கூடிய மழை விருத்தி அடையும். நாட்டில் பொதுவாக இலங்கை தீவுக்குள் காற்றின் வேகமானது 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து வீசும். புத்தளம் தொடக்கம் காங்கேசன்துறை ஊடாக திருகோணமலை வரையான